திருமணத்தின் நோக்கம் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன கிளிம்ஸ் மட்டும் அருமையான பிள்ளைகளுக்கு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து ஜெபித்து அவங்களுடைய கொண்டு வந்திருக்கிற பரிசு பொருட்களை மாற்றிக்கொள்ள போகிறாங்க. கவனிங்க, திருமணம் என்று சொல்லும்போது அதை இன்றைக்கு பல இடங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். குறிப்பாக தேவனை அறியாதவர்களுக்கு மத்தியிலிருந்தும் தேவனை அறிந்தவர்களுக்கு மத்தியிலிருந்தும் திருமணத்துக்கான அநேக காரியங்கள் நம்முடைய கவனங்களுக்கு வருகிறது. ஒரு திருமணம் எப்படி இருக்கணும், திருமண செலிப்ரேஷன் எப்படி இருக்கணும், அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்கணும், அதில் ட்ரெஸ் எப்படி இருக்கணும், அதில் அலங்காரங்கள் எப்படி இருக்கணும், ஈவன் எடுக்கக்கூடிய ஃபோட்டோ எப்படி இருக்கணும், வீடியோ எப்படி இருக்கணும், எல்லாத்துக்குமே நம்ம எல்லாருக்கும் என்ன இருக்குது, ஒரு கனவுகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம எங்கிருந்து கற்றுக்கொண்டோம் அல்லது இதையெல்லாம் எங்கிருந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வர்றோம் அப்படின்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு அதில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய மிகவும் அவசியமான ஒரு காரியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டுக்கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நாம் விசுவாசிக்கிறோம், குடும்ப அமைப்பை தேவன் தான் ஏற்படுத்தினார். விசுவாசிக்கிறீங்களா? குடும்பத்தை யார் ஏற்படுத்தினா? ஆண்டவர் ஏற்படுத்தினாரா? ஒரு சிலர் யோசிக்கிறீங்களே, யார் ஏற்படுத்தினது? ஆண்டவர் தான் ஏற்படுத்தினாரா? ஆமாம். அப்போ ஆண்டவர் ஏற்படுத்தின அந்த குடும்ப அமைப்பை குறித்து ஆண்டவர்கிட்ட தான் நம்ம கேட்கணும். ஆண்டவரே, இந்த குடும்ப அமைப்பை எதுக்காக நீங்கள் ஏற்படுத்தி வச்சுருக்கிறீங்க? மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு ஏன் அவனுக்கு ஒரு ஏற்ற துணையை கொடுத்தீங்க? அப்படி குடும்ப வாழ்க்கையில் இணைக்கப்பட்ட அவர்கள் என்ன செய்யணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்டால் தான் அவர் நமக்கு இந்த குடும்ப வாழ்க்கையை குறித்து என்ன செய்வார், சொல்லித் தருவார். மற்றபடி நம்ம இங்கே இருக்கக்கூடிய அலங்காரங்கள், இங்கே இருக்கிற செலிப்ரேஷன், கொண்டாட்டத்திற்கான காரியங்கள் எல்லாமே மாறி போய்விடும். ஆனால் நிலையானது என்ன அப்படின்னு கேட்டால், அது தேவன் இந்த திருமணத்தை குறித்து வைத்திருக்கிற அந்த பிரதான நோக்கம் மாத்திரமே. அதை நம்ம புரிந்து கொண்டால் மட்டும்தான் திருமணத்திலே இணைக்கப்பட போகிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, அல்லது ஏற்கனவே திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களும் நம்முடைய திருமணத்தினுடைய நோக்கம் இதுதானா அப்படிங்கிறத புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற் போல நடப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இனிமேல் திருமணம் செய்ய போகிறவர்களும் திருமணம் என்பது எதற்காக என்பதை புரிந்து கொண்டு வாழுவதற்கு அது வழிவகுக்கும். சரி, ரொம்ப நான் பேசலை, ஒரு 10 நிமிடத்தில் இங்கே இருக்கிற சில காரியங்களை அருமையான பிள்ளைகளுடைய காதுகள் கேட்க. ஏன்னா நாளைக்கு அவங்க கொஞ்சம் ஒரு கனவு உலகத்தில் இருப்பாங்க இல்லையா? அதனால் அந்த கனவுக்குள்ளே அவங்க என்ட்ராறதுக்கு முன்னாலேயே இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டோன்னா நல்லது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். நல்லா கவனிங்க, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீனில் போட்டிருக்குது. முதலாவது திருமணத்தினுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு உடன்படிக்கையின் உறவுக்காக மாத்திரமல்ல, எதுக்காக? உடன்படிக்கையின், டு ஹேவ் கவனன்ட் ரிலேஷன்ஷிப். ஒரு ஆண் ஒரு பெண், ஜான்சன் சில்வியா, இவர்கள் 2 பேரும் திருமணத்தில் இணைக்கப்படுவதனுடைய பிரதானமான நோக்கம் என்னன்னா, உடன்படிக்கையின் உறவுக்காக. இந்த 2 பேரும் சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள போகிறார்கள். அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே இனி அவர்கள் வாழப் போகிறார்கள். அந்த உடன்படிக்கை என்ன சொல்கிறது என்றால், நமக்கு 2 பேருக்கும் நடுவில் வேற எந்த பிளவுகளும் பிரிவுகளும் நபர்களும் வரக்கூடாது என்று சொல்லுகிறது. குடும்ப உறவுகளை என்ன வரக்கூடாது? வேற 3வது நபரோ 3வது பொருளோ உள்ள என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இது ரொம்ப முக்கியமானது. பாருங்களேன், இதை குறித்து ஆங்கில வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை லீவ் இட், விட்டுவிடு. இந்த உடன்படிக்கை உறவுக்குள்ள நீங்கள் வருவதற்கு முன்பதாக உங்கள் வாழ்க்கையிலே இந்த உறவுக்கு மாறாக, தடையாக வேறு எந்த காரியங்கள் இருந்தாலும் அதை என்ன செய்யணுமா? விட்டுறணுமா? அப்படி இல்லைன்னா அது உங்களை க்ளீவ் பண்ணி, ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், லீவ் இட் ஆர் க்ளீவ் இட். இப்போது இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகள், திருமணத்திலே அவர்கள் இணைக்கப்பட போகிற அந்த பிரதானமான நோக்கம்
அவர்கள் 2 பேரும் மாத்திரம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய விதத்திலே செய்து கொண்ட உடன்படிக்கையிலே உண்மையுள்ளவர்களாக இருப்பதற்கு அவர்கள் தொடர்ந்து காரியங்களை என்ன செய்ய போறாங்க. அதில் அவர்கள் யாரை சார்ந்திருக்க வேண்டும் என்றால் ஒருவரை ஒருவர் தான் சார்ந்திருக்க வேண்டும். யாரை தான் சார்ந்திருக்கணும்? ஒருவரை ஒருவர் தான் சார்ந்திருக்க வேண்டும். வேறு நபர்களை அல்ல, வேலை அல்ல, படிப்பை அல்ல, ஆஸ்திகளை அல்ல, ஐஸ்வர்யத்தை அல்ல, தாய் தகப்பனை அல்ல. யாரை தான் சார்ந்திருக்கணும்? ஒருவருக்கு ஒருவர். அப்போ அங்க என்னன்னா பிரிவினைகள் இல்லை. என்ன இல்லை? பிரிவினைகள் இல்லை. 2 பேரும் நாம் உடன்படிக்கை செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறதின் அடிப்படையிலே அந்த உடன்படிக்கைக்கு மிகவும் ஆதாரமாக, அச்சாரமாக ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ வேண்டியது அவசியம். வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் அன்பு என்கிற பதத்துக்கு கிரேக்க மொழியில் 3 பதங்களை பயன்படுத்தி இருக்கிறாங்க. 1 அகாப்பே, எல்லாருக்கும் தெரியும். 2 ஃபிலியோ என்கிற ஒரு வார்த்தை, அது சகோதர சிநேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. 3வது ஸ்டோர்க் என்று சொல்லப்படுகிற வார்த்தை. என்னதெல்லாம்? அகாப்பே, ஃபிலியா, ஸ்டோர்க். இந்த அகாப்பே என்பது தேவன் மனிதனுக்கு காண்பித்த அன்பு, பிரதிபலன் பாராத அன்பு, பிரதிபலன் பாராத அன்பு. 2வது சகோதர சிநேகம், அது ஃபிலியா. 3வது ஸ்டோர்க், ஒரு பெற்றோர் பிள்ளைக்கு காண்பிக்கிற அன்பு, பெற்றோர் பிள்ளைக்கு காண்பிக்கிற அன்பு. இப்போ கணவன் மனைவிக்குள்ள காண்பிக்க வேண்டிய அன்பு எது என்பது அநேக நேரத்தில் அநேகருக்கு தெரிவதில்லை. நான் எதனால திருமணத்தை குறித்து தேவனிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், இந்த லவ் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பொதுவானது, அது எல்லாவற்றிற்கும் பயன்படுத்தக்கூடியது. திருமண உறவுக்குள்ளே வருகிறவர்களுக்குள்ளும் அந்த அன்பு என்கிற பதம் தான் பயன்படுத்தப்படுகிறது. அடுத்தது பெற்றோர் பிள்ளைகளுக்கு நடுவிலையும் என்ன வார்த்தை தான் பயன்படுத்துறாங்க? லவ். அடுத்தது சகோதரர்களுக்குள்ள என்ன சொல்லப்படுகிறது? லவ். அதே நேரத்தில் சபைக்குள்ள இருக்கிற சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுக்குள்ளே சொல்லப்படும் போது என்னதான் சொல்லுது? லவ். ஆனா வேதத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் காண்பிக்கிற அன்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க பதம் ஸ்டோர்க் என்பது. அது அங்க மட்டும்தான் வரும். ஆனால் கணவன் மனைவிக்கு நடுவே பயன்படுத்தப்பட்டிருக்கிற அன்பு என்கிற பதத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை அகாப்பே. இந்த அகாப்பே என்பது தேவன் மனிதனுக்கு காண்பித்த அன்பு. யார் காண்பித்த அன்பு? தேவன் மனிதனுக்கு காண்பித்த அன்பு. ஒரு மனைவி, கணவன் மனைவிக்குள்ளே காண்பிக்கப்பட வேண்டிய அன்பு. அப்போ உடன்படிக்கையின் உறவுக்குள் வருகிற ஒரு ஆண் பெண், ஜான்சன் சில்வியா, அவர்கள் ஒருவருக்கொருவர் காண்பிக்க வேண்டிய அன்பு என்பது பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே காண்பிக்கிற அன்பு அல்ல, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு காண்பிக்கிற அன்பும் அல்ல, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பித்த அன்பு. அதை போன்ற பிரதிபலன் பாராத ஒரு அன்பை காண்பிப்பதற்காகத்தான் நீங்கள் இந்த உடன்படிக்கையின் உறவுக்குள்ளாக வருகிறீர்கள். இதற்கு இடையே வேறொரு மனிதன் வரக்கூடாது என்று தேவன் எதிர்பார்ப்பதற்கான காரணம் இதுதான். என்னை பொறுத்த வரைக்கும் அருமையான பிள்ளைகள் திருமணத்தில் இணைக்கப்படுகிறார்கள் என்றால் இவர்கள் இந்த உடன்படிக்கையின் உறவிலே நிலைத்திருப்பதற்கு சில்வியாவோட தாய் தகப்பன் சப்போர்ட்டிவா இருக்கணும், ஜான்சனுடைய பேரண்ட் அவங்களுடைய அப்பா அம்மா என்ன செய்யணும்? சப்போர்ட்டிவா இருக்கணும். 2 குடும்பங்களும் 2 சபையும் இந்த பிள்ளைகள் இந்த உடன்படிக்கையின் உறவிலே நிலைத்திருப்பதற்கு சப்போர்ட்டிவா இருக்கணுமே ஒழிய உடன்படிக்கையின் உறவுக்குள்ளே பிளவுகள் வருவதற்கு காரணமாக இருக்கக்கூடாது. என்னுடைய வார்த்தைகளை கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள். நாளைக்கும் இதை குறித்து கொஞ்சம் அப்படி டச் பண்ணிட்டு போவேன். இருந்தாலும் இந்த மாலை நேரத்தில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். தேவன் ஏற்படுத்தின இந்த உடன்படிக்கை உறவுக்குள்ளே காண்பிக்கப்பட வேண்டிய அன்பு அகாப்பே அன்பு. அது தேவன் மனிதனுக்கு காண்பித்த அன்பு. அந்த அன்பை தான் ஒரு கணவன் மனைவிக்கு நடுவாக பகிர்ந்து கொள்ள வேண்டியது. ஆகவே இந்த பொதுவான காதல் என்கிற பதத்தையோ அன்பு என்கிற பதத்தையோ கணவன் மனைவிக்கு பொருத்தவே முடியாது.
கணவன் மனைவிக்கு என்ன செய்ய முடியாது? பொருத்த முடியாது. அதனால தான் வேதத்தின் அடிப்படையில் திருமணம் என்பது மிகவும் உயர்ந்தது, மிகவும் ஆசீர்வாதமானது. யோவான் 3:16 தேவன் இந்த உலகத்தில் அன்பு கூர்ந்ததை குறித்து வாசிக்கிறோம். அங்கேயும் அகாப்பே அன்பு என்றுதான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1 யோவான் 3:16 நாம் மற்றவரிடத்தில் காண்பிக்க வேண்டிய அன்பு சொல்லும் போதும் அங்கேயும் அகாப்பே அன்பை குறித்து தான் சொல்கிறது. இந்த காலை நேரத்தில் திருமணத்தில் இணைக்கப்பட போகிற ஜான்சனும் சில்வியாவும் நீங்கள் இருவரும் காண்பிக்க வேண்டிய அன்பு என்பது உங்கள் பெற்றோர் உங்களுக்கு காண்பித்த அன்பு அல்ல, உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு காண்பித்த அன்பும் அல்ல. நீங்கள் 2 பேரும் ஒருவருக்கொருவர் சார்ந்திருப்பதற்காக, உடன்படிக்கையிலே உறவிலே நிலைத்திருப்பதற்காக காண்பிக்க வேண்டிய அன்பு என்பது தேவன் உங்களுக்கு தந்த அன்பு. யார் தந்த அன்பு? தேவன் உங்களுக்கு தந்த அன்பு. பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து உங்களுக்காக மரித்ததினாலே அவர் உங்கள் மேல் வைத்த அன்பை என்ன செய்தாராம்? விளங்க பண்ணினாராம். அப்போ தகுதி இல்லாத எனக்கு காண்பிக்கப்பட்ட அந்த அன்பு, அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த அன்பை பெறுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஆனால் அவர் என்னை நேசித்தார். அப்படி போல சில்வியா நேசிக்கப்படுவதற்கு காரணங்கள் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. எந்த தகுதியும் இல்லாவிட்டாலும் நேசிக்க வேண்டும். அதுவே உடன்படிக்கையின் உறவின் நேசமாக இருக்கிறது. அதே போல ஜான்சனும் நேசிக்கப்படுவதற்கு காரணங்கள் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. காண்பிக்க வேண்டியது அகாப்பே அன்பு. அங்கே எந்த விதமான காரியங்களும் இல்லாவிட்டாலும் உடன்படிக்கையின் அந்த அடிப்படையில் நேசிக்க வேண்டும். இதை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம அடிக்கடி நம்ம குடும்பத்துக்குள்ள என்ன தெரியுமா சொல்லுவோம்? நேசிக்கிற அளவுக்கு அந்த ஆள் என்னையா செஞ்சிட்டான், ஏதாவது செஞ்சா தானே நேசிக்க முடியும். அதனால தான் சொல்றேன், இந்த அகாப்பே அன்புக்கு உள்ள எதையும் எதிர்பார்த்தல்ல. அவர் பொருளை வாங்கி கொடுத்தார், அதனால நான் நேசிக்கிறேன் அல்ல. எனக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்கிறார், அதனால நான் நேசிக்கிறேன் இல்லை. எதையும் எனக்கு செய்யலைனாலும் நான் நேசிக்கணும். ஏன்னா இது உடன்படிக்கையின் உறவு. இது என்னது? உடன்படிக்கையின் உறவு. அப்போ நல்ல ஞாபகம், இது எங்க கிடைக்காது, எங்க கிடைச்சதா இல்லை இருக்காது, உங்க பேரண்ட் கிட்ட கிடைச்சதா இருக்காது. அந்த அன்பு வேற. அதுக்கு ஸ்டார்க் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. உங்களுடைய நண்பர்களிடத்திலிருந்து கிடைத்த அன்பு அல்ல. அந்த அன்புக்கும் இந்த உடன்படிக்கையின் உறவுக்குள்ள காணப்படுகிற அன்புக்கும் என்ன இருக்குது? வித்தியாசம் இருக்குது. இந்த அன்பில் நிலைச்சிருக்கிறதுல நீங்கள் ஒருவரை ஒருவர் சார்ந்து கவனமாக கிறிஸ்துவின் பிரமாணங்களை நிறைவேற்றுகிற விதத்தில் வாழ கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. 2வது, தேவனுடைய சாயலை ஆண்டவர் மனிதனை உருவாக்கும் போது அவருடைய சாயலில் மனிதனை படைத்தார். சாயல் என்று சொல்லும்போது அதற்குள்ளே அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று பிரதானமானது என்னன்னா, ஆண்டவர் அதிகாரத்தை வைத்திருந்தார். எதை வச்சிருந்தாரு? அதிகாரம். ஆண்டவர் தேவன் முதலாவது இருக்கிறார், அதுக்கு கீழே கணவன் இருக்கிறான், அதுக்கு கீழே மனைவி, அதுக்கு கீழே பிள்ளைகள்னு ஆண்டவர் ஒரு அதிகாரத்தினுடைய அமைப்பை வைத்திருக்கிறார். ஒரு குடும்ப வாழ்க்கை தேவனை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டுமானால் உங்கள் குடும்பத்தினுடைய நாயகன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக இருக்க வேண்டும். அவர் உங்களுடைய எஜமானனாக இருக்க வேண்டும். அவருக்கு கீழே ஜான்சன் இருக்கணும், ஜான்சனுக்கு கீழே சில்வியா இருக்கணும், அதுக்கு பிறகு கர்த்தர் உங்களுக்கு தருகிற பிள்ளைகள் இருக்க வேண்டும். அப்போ ஒரு குடும்ப அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா, ஆண்டவருடைய வேதம் சொல்கிறபடி தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறவர்களாக. எதை பிரதிபலிக்கிறவங்களாக? தேவனுடைய சாயலை. அப்போ உங்களுக்குள்ள திருமணத்தை குறித்து நிறைய கனவுகள் இருக்கலாம். நண்பர்களுடைய திருமணத்தை பார்த்துருப்பீங்க, உறவினர்களுடைய திருமணங்கள் தான் பார்த்துட்டு உங்களுக்குள்ள கனவுகளாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை கவனத்தில் கொள்ளுங்கள், ஆண்டோடைய சமூகத்திலே உடன்படிக்கை செய்து கொள்ள போகிற நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தேவனுடைய சாயலை இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்த வேண்டியவர்கள். தேவனுடைய சாயலை வெளிப்படுத்த வேண்டியவர்கள். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது. ஆண்டவர் உன்னை செய்ய சொல்றாருன்னா அதற்கு தேவையான எல்லா அனுகூலங்களையும் உங்களுக்கு செய்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த அடிப்படையில் குடும்பத்துக்குள்ள இந்த அத்தாரிட்டியில மாற்றம் வரவே கூடாது. மாற்றம் என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. அது தேவனுக்கு பிரியமானதல்ல. சரி, அடுத்தது 3வது, பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்காக. என்ன பெற்றெடுப்பதற்காக? பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்காக.
நீங்களும் நானும் வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த காலத்தை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது கொடிய காலங்கள்னு எழுதியிருக்குது. என்ன எழுதியிருக்குது? கொடிய காலங்கள். அப்படின்னா விஷம் நிறைந்திருக்கிற மனிதருடைய சுபாவங்களை உடைய ஒரு பொல்லாத காலத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிற காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி திருமணத்தில் இணைக்கப்படுகிற நீங்கள் 2 பேரும் இணைந்து தேவ பக்தியுள்ள ஒரு சந்ததியை என்ன செய்ய வேண்டும்? பெற்றெடுக்க வேண்டும். அந்த பொறுப்பு உங்களுடையது. அதை குறித்து சில தகவல்கள் நாளைக்கு உங்களுக்கு பேசுகிறேன். ஆனால் உங்களுடைய அந்த பிரதானமான திருமணத்தினுடைய நோக்கம் என்ன அப்படிங்கும்போது 3வது பாயிண்ட், நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? தேவ பக்தியுள்ள சந்ததியை என்ன செய்ய வேண்டும்? பெற்றெடுக்க வேண்டும். பக்தியுள்ள சந்ததி என்றால் நீங்கள் முதலாவது தேவ பக்தியில் நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் 2 பேரும் என்ன செய்யணும்? ஆமாம். நிறைய பேருக்கு என்னென்னா, சில ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு கிடைத்து விட்டது என்றால் அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் ஆண்டவருக்கு லீவ் விட்டுருவாங்க. பிறகு வெக்கேஷன் தான். பிறகு எப்போ தேவைப்படும்னா, தங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வரும்போது தான் யார்கிட்ட போவாங்க? ஆண்டவர்கிட்ட போவாங்க. அப்படி இல்லை, உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைச்சிருச்சு, இனிமேல் அடுத்தது ஏதாவது ஒரு தேவை வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜான்சனும் சில்வியாவும் இருக்க முடியாது. நீங்கள் தேவ பக்தியிலே நாளுக்கு நாள் வளருகிறவர்களாக பெறுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் உங்கள் மூலமாக வரக்கூடிய சந்ததி தேவ பக்தியுள்ள சந்ததியாக இருக்க வேண்டும். கடைசியாக 4வதாக, நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணும்? உண்மையாக இருக்கணும். உண்மையாக இருக்கிறதுனா என்ன? இந்த உண்மையாக இருக்கிறதுக்கு ஒருத்தர் நேசிக்கணும். இந்த திருமணத்தின் நோக்கத்தினுடைய சாராம்சங்களை எல்லாம் நீங்கள் கை கொண்டால்தான் அந்த உடன்படிக்கையின் அடிப்படையில் நீங்கள் எப்படி இருக்க முடியும்? உண்மையுள்ளவர்களாக இருக்க முடியும். உங்களுக்குள்ள ஒரு அகாப்பே லவ் இருக்குதுன்னா, ஒருத்தர் நேசிக்கிறதுல இருக்கிறீங்க, ஒருத்தர் சார்ந்து கொள்கிறதுல இருக்கிறீங்கன்னா, உங்களால் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்க முடியும்? உண்மையாக இருக்க முடியும். இந்த காரியங்களின் மேலே, இந்த 4 காரியங்களுக்கு மேலும் நீங்கள் திருமணத்தில் இணைக்கப்பட போகிற நீங்கள் 2 பேரும் மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். ஏற்கனவே திருமணத்தில் இணைக்கப்பட்டிருக்கிற தம்பதியர்களாக இருந்தாலும் இந்த நோக்கத்தின் அடிப்படையிலே உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இருக்குமானால் அங்கே பிரச்சனைகள் வராது, போராட்டங்கள் வராது. இந்த திருமண நோக்கத்தை நாம் இழந்துவிட்டு உலகம் கற்றுத்தருகிற காரியங்களின் அடிப்படையில், அல்லது நம்முடைய உலகத்தில் இருக்கிற சினிமா நட்சத்திரங்கள் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகிற காரியங்களின் அடிப்படையில் நம்முடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முற்படுவோமானால் அதில் ஏமாற்றமே மிஞ்சும். இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய மனக்கண்களை திறப்பாராக. திருமணத்தில் இணைக்கப்பட போகிற அன்பு பிள்ளைகள் மாத்திரமல்ல, இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த திருமணத்தின் நோக்கத்தை புரிந்து கொண்டு கணவன் மனைவி உடன்படிக்கையின் உறவு என்பதை உணர்ந்து கொண்டு வாழவும், தேவனுடைய சாயலை பிரதிபலிக்கிறவர்கள் என்கிற சிந்தையோடு வாழவும், தேவ பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்காகத்தான் தேவனை குடும்பமாக இணைத்து வைத்திருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக வாழவும், ஒருவருக்கொருவர் உண்மையாக இருக்கவும் கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக. அல்லேலூயா. ஆமாம், இதில் நம்ம கவனமாக இருந்தால் நம்முடைய குடும்ப வாழ்க்கை நிச்சயமாகவே 128ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்கிற எல்லா ஆசீர்வாதங்களினாலும் நாம் நிரப்பப்பட்டிருப்போம்.